Hello friends, welcome to DD Cooking. இன்னைக்கு நம்ம DD Cooking சேனல்ல 5 types of chicken recipes பார்க்க போறோம். First வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் chicken தான் பார்க்க போறோம். இது நேம் டிஃபரண்டா இருக்கும், பட் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராவே இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது செய்யறதுக்காக ஒரு பவுல்ல 2 tablespoon மைதா சேர்த்துக்கலாம். இல்லனா உங்களுக்கு என்ன flour வேணுமோ அதை சேர்த்துக்கங்க. கூடவே வந்து 4 tablespoon corn flour, 1/4 teaspoon பெப்பர், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து திக்கா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா திக்காவே இருக்கணும். இதுல வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே வந்து கோட் பண்ணி எடுத்துக்கங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லாவே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் உள்ள சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 20 முந்திரி பருப்பை மிக்சரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீரி உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கிக்கங்க. 1 கப்பு கெட்டியான பால் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக அதில் உப்பும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக அதில் சுகரும் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக சுகர் சேர்க்கணும், அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் பவுடரை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஃபைனலாக இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துட வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. டேஸ்ட் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிக்கன் ரெசிபி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில்லி சிக்கன் தான். சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் வந்து போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க. கூடவே வந்து இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கங்க. நீங்கள் 1 கிலோ சிக்கன் செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா முட்டை சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. சோள மாவும் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அது வீட்டிலே ரெடி பண்ணதுன்னா சூப்பராக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கங்க. எல்லாமே வந்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து ஊற விட்டுருங்க. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் கூட நம்ம வந்து ஊற வைக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எல்லா சிக்கனையும் வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதாங்க. எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு கோழி வறுவல் தாங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது கீ ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு கொத்தமல்லி வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே சோம்பும் 1 டேபிள்ஸ்பூன், சீரகமும் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகும் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. வத்தல் வந்து ஒரு 2லேருந்து 3 வரைக்கும் சேர்த்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் சேர்த்துக்கங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ எலும்போடி உள்ள சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு நல்லாவே வேக விட்டுருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஃபைனலாக அதில் மல்லியில தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. இது வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்க போகிறது இளநீர் கொத்துக்கறி. நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் கீ, 1 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே வந்து ஹோல் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கிக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. எல்லாம் சேர்ந்து நல்லாவே வதங்கணும். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சமாக இதில் புதினால ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி நல்லா வேக விட்டுக்கங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துக்கங்க. உப்பு எப்போவுமே வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கங்க. இதில் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை கட் பண்ண முடியாது அப்படின்னா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு தேங்காய் தண்ணியை உள்ளே சேர்த்துக்கங்க. ஃபைனலாக அதில் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் அதில் இளநியோட வழுக்க சேர்த்து நல்லா கிளறிட்டு சுட சுட சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். இது வந்து தோசைக்கும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
ஃபிஃப்த் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சரில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க, கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க, கூடவே வந்து ஒரு 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்கவே வேண்டாம். 1/2 kg சிக்கன் வந்து போனொடி சேர்த்துக்கங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் லெமன் வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வழக்கம் போல் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. இந்த சிக்கன் டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து வெரைட்டி ரைஸ் அண்ட் கீ ரைஸு, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 5 விதமான சிக்கன் ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.